நீயும் மனோஜும் அந்த பையனை மொத்தமா ஒதுக்கி வச்சிருங்க. அவங்க கிட்ட பேசாதீங்க, அவனை பார்க்காதீங்க, அவனுக்காக நீங்க எதுவும் செய்யாதீங்க. மாஸ்டர், எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? அந்த பையனோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. இந்த மாதிரி அல்பாயுஸ்ல போனவங்களோட ஆத்மாலாம் அவ்வளவு சீக்கிரமா சாந்தி அடையாதான், ஆவியா சுத்துவாங்களாம். ஒருவேளை அந்த பையனோட அம்மாவோட ஆத்மா அந்த பையனோட உடம்புல பூந்திருந்தா, பையனை விட்டுட்டு அந்த பொண்ணு செத்து போயிட்டா, பையனை பாத்துக்கணுங்கிற ஆசையில அந்த பொண்ணு பேயா கூட அடிக்கடி வரலாம்ல. ரோகிணி, என்ன இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? நம்ம வீட்டுல பேய் இருக்கா? அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது? நீங்க நிறைய கோயிலுக்கு எல்லாம் போவீங்க, நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல அப்படி எல்லாம் எதுவும் வராது ஆண்டி. வாங்க மீனா, எப்படி இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட காப்பாத்த தினமும் அவள மாதிரி வீட்ல போய் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உட்காருங்க மீனா, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வந்து என் தலையில கொட்டு. நீ என்ன சொல்லி கிருஷ்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? உன் புருஷனோட அவன் பேசி பழகணும்னு தானே சொன்னேன். அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு. ஆண்டி வேற மனோஜ் கிட்ட கிருஷ் கிட்ட பேசாத, அவனை வெளியெல்லாம் கூட்டிட்டு போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி கூட சேர்ந்து அவனை வீட்டை விட்டு எப்படி வெளிய அனுப்புறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ் கிட்ட என்னையும் மனோஜையும் பேசக்கூடாது, ரூம தாழ்பால் போட்டு வைங்கன்னு சொல்றாங்க. அத்தை வேற ஏதாவது சொன்னாங்களா? ஆண்டியே பயந்து போய் தான் இருக்காங்க. நேத்து கிருஷ் தனியா உட்கார்ந்திருந்ததை பார்த்தாங்கல்ல, அத சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சிந்தாமணி அவங்க கிட்ட ஒரு புது கதையை சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. கிருஷோட இறந்து போன அம்மாவோட ஆவி கிருஷோட உடம்புக்குள்ள வந்திருக்கும், அதனாலதான் கிருஷ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆவியை விட மோசமான பாவி ஒருத்தி தான் இந்த ஐடியாவெல்லாம் சொல்லி கொடுக்கறான்னு அவங்களுக்கு தெரியல. கிருஷ்ஷ இப்ப நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உடனே இப்ப கிருஷ்ஷோட அம்மா ஆவி ஏன் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லாம இருந்தா சரி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க மீனா? நான் கூட என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. நான் உனக்கு ஐடியா கொடுத்தேனா? இந்த மாதிரி எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காத. உன் அளவுக்கு எனக்கு கிரிமினல் எல்லாம் யோசிக்க வராது. கிருஷ் அம்மாவோட ஆவி உங்க மேல வந்துருச்சுன்னு ஆண்டி நினைக்க போறாங்கன்னு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இத பண்ணா கண்டிப்பா மனோஜ்க்கு கிருஷ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரும். இப்போ நீத்து அந்த போட்டோ அனுப்புனதுனால தானே நீ அப்செட்டா இருக்க. சரி, நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன். சாரி. நீ எதுக்கு சாரி சொல்ற? அவங்க எல்லாருக்கும் நார்மலா ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிருக்காங்க, உனக்கும் அனுப்பிருக்காங்க, அவ்வளவுதான். மனசுல வச்சுக்கலாம் எதுவும் பண்ணல. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க தான் சொன்னாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா, அத நீ நம்பிட்டு இருப்பியா? நீத்து பண்ணது தப்பு தான். உனக்கு அந்த போட்டோ அனுப்பிச்சிருக்கவே கூடாது. அவங்க உனக்கு போட்டோ அனுப்புனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நான் அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அத அவகிட்ட சொல்லிட்டியா? அவ நான் வெறுப்பாகணும்னு தானே அந்த போட்டோவே எனக்கு அனுப்பியிருக்கா. இப்ப நீ போய் அத அவகிட்ட சொன்னா நான் அப்செட் ஆயிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிரும். அவ இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பா. கண்ணிங்கா பண்ணிருக்கா. அது உனக்கு தான் புரியல. நீ ஒன்னு சொல்ற, அவங்க ஒன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல உட்கார்ந்து நான் தான் சட்னி மாதிரி அரைஞ்சுகிட்டு இருக்கேன். அந்த நீத்து மட்டும் இல்ல, யார் வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ட்ரஸ்டையும் லவ்வையும் உடைக்கவே முடியாது. வேலை விஷயமா நம்ம நிறைய பேரை பாப்போம், பேசுவோம், அது வேற. ஆனா அது எதுவுமே நம்ம பர்சனல்குள்ள வரவிட மாட்டேன். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ என்னைக்கும் மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாளான்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்படியே அவங்க மனசுல எதுவும் வச்சிருந்து பண்ணாலும் அதனால எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல. நான் அவங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஷெஃப், அவ்வளவுதான். இப்ப நடந்த விஷயத்துக்கே நான் நல்லா வார்ன் பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் நடக்காது. இப்ப நான் கோவா ஃபெஸ்டிவலுக்கு போகணும்னு நினைக்கிறியா, போவேன்னு நினைக்கிறியா? இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல நான் வின் பண்ணா அதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷரா இருக்கும். நாளைக்கு நான் ஓனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறதுனால தான் நீ போக கூடாதுன்னு இப்ப வரைக்கும் நான் சொல்லாம இருக்கேன். நீ கோவாக்கு போ, ஆனா அவ கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. மீனா, ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு இப்போ ஒரு சூப்பர் சான்ஸ் வந்திருக்குது. மீனா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஜய் டிவில வேலை பார்க்கறான். இந்த நீயா நானா நிகழ்ச்சி இருக்குல்ல, கோபிநாத் அண்ணா நடத்துவாரே. இப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டுருக்கான். நல்லபடியா போய் பேசிட்டு வாங்க. 4 பேர் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். பேசுங்க இல்ல பேசுறோம். நீயும் தான் பேசுறாளா கலந்துக்க போற மீனா. இதுல புருஷன் பொண்டாட்டியா தான் கலந்துக்கணுமா? ஏன்னா தலைப்பு அந்த மாதிரி. என்ன தலைப்பு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருக்கலாமா இருக்க கூடாதா? நான் வர்றேன்னு சொல்லிட்டேன், உன்னையும் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஓகே தானே? இல்லங்க வேண்டாம், நான் வரல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் அந்த கதவை லாக் பண்ணு. போய் அந்த கதவை லாக் பண்ணு. நான் கிருஷோட அம்மா கல்யாணி. நான் கிருஷோட அம்மா கல்யாணி. பையன் கிட்ட எப்பவுமே பாசமா நடந்துக்கு. பையன் கிட்ட எப்பவுமே பாசமா நடந்துக்கு. சரி, அவனுக்கு நான் ஊட்டி விடுறேன். சரி, அவனுக்கு நான் ஊட்டி விடுறேன்.